கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போயிருமாய தகப்பன் இயேசு உங்களை கரைம்பிடித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், அற்புதராக இருக்கிறார், அதிசயராக இருக்கிறார். அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவளே, இந்த காலை பொழுது குறித்து யாரும் அசால்ட்டாக எண்ணி விடாதீர்கள். ஒரு நாள் முழுவதும் இருந்தாலும் மதியம், மாலை, இரவு இருக்கிறது. ஆனால் அந்த காலை வேளை என்பது கர்த்தர் வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அள்ளி வீசுகிற ஒரு டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் தான் வெயில் ஏறுவதுக்கு முன்னமே மண்ணா விழுந்தது. வெயில் ஏறின பிற்பாடு மண்ணா கரைஞ்சி போயிடும். அதே போல் இந்த காலவேளை என்பது இந்த ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒரு வேலை. அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள், கர்த்தரை துதிச்சு பாருங்கள். ஏன்னா 4ஆம் ஜாமத்திலேருந்து இயேசு கடலில் நடந்தார். 6 to 9 முதலாம் ஜாமம், 9 to 12 2ஆம் ஜாமம், 12 to 3 3ஆம் ஜாமம், 3 to 6 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு கடலில் என்ன செஞ்சார்? நடந்தார். அற்புதங்கள் செய்கிற ஒரு டைம், அதிசயங்களை பார்க்கிற ஒரு நேரம். அதனால் அதிகாலையில் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தி தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அந்த வசனத்தின்படியே கர்த்தர் அந்த நாளை அவங்கள ஆசீர்வதிப்பார். எத்தனையோ லட்சக்கணக்கான வாக்குத்தத்த வசனங்கள் இருந்தாலும் அன்னன்னைக்கு ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த வசனத்தின்படியே கர்த்தர் அந்த நாளை நடத்துவார். அதனால் இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏசாயா 51:11, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அதாவது கர்த்தர் நம்மளை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அதாவது இந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை குறித்து அநேகர் சிந்திப்பதே கிடையாது, யோசிப்பதே கிடையாது. இந்த சந்தோஷத்துக்குள்ளே அநேக மருத்துவ குணங்கள் இருக்கிறது. மகிழ்ச்சிக்குள்ளே அநேக சுகமளிக்க வல்லமை இருக்கிறது. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்போ ஔஷதம்னா சுகம். ஔஷதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சுகம். அப்படின்னா நீங்கள் மட்டும் டெய்லி சந்தோஷமாக கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்து மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு வியாதியே வராது. இடுப்பு வலி, குறுக்கு வலி, முட்டு வலி, முடக்க வலி, தலைவலி, எந்த வலியுமே உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. பார்த்துக்கொள்ளுது. ஏன்னா உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ நான் இந்த சரீரத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த உறுப்புகள் எல்லாமே பழுதடையாமல் இருக்கணும். குடல் இருக்குது, ஸ்கின் இருக்குது, கிட்னி இருக்குது, ஈரல் இருக்குது, விரல் இருக்குது, நகை இருக்குது, தலை இருக்குது, கண் இருக்குது, பல் இருக்குது, மூக்கு இருக்குது, மண்டை ஓடு இருக்குது, எவ்வளோ உறுப்புகள் இருக்கிறது, நரம்பு இருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கர்த்தர் பலனை கொடுத்துருக்கிறார். ஒரு சில பேர்த்துக்கு எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, கண்ணுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் பல்லு வலி, பல்லு கீழே விழுந்துருச்சு, அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இப்படி எல்லா உறுப்புகளையும் தனித்தனி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. கிட்னி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, ஈரல், குடல், நுரையீரல், இருதயம், லங்ஸு, குதிங்கால், முட்டு வலி, இப்படி ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. கண்ணுக்கு போன கண்ணு பிரச்சனை வந்தால் கண் டாக்டர் போக வேண்டியதாக இருக்குது. அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டால் பல் டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்குது. இப்படி பல தரப்பட்ட வியாதிகள் இருக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க. எந்த வியாதியுமே நம்மளுக்கு வரக்கூடாது. நான் வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன்? விளக்குவேன் அப்படிங்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இன்றைக்கி வியாதியை வர வைக்கிறது நம்ம தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சந்தோஷத்துக்குள்ளேயும் இந்த மகிழ்ச்சிக்குள்ளேயும் சுகம் என்பது இருக்கிறது என்று மறந்து விடாங்க. சந்தோஷத்துக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது, மகிழ்ச்சிக்குள்ளே ஒரு சுகம் இருக்கிறது. அதனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கூடிய மட்டும் எல்லா இடத்திலும் சமாதானமாக சந்தோஷமாக இருந்து கற்றுக்கொள்ளுங்க. கவலைப்படாதீங்க.
எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க, பிள்ளைகளை குறித்து கலங்காதீங்க, பிள்ளைகள் படிப்பு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். கலங்காதிருங்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏசப்பாட்டை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று இந்த நாளில் வாக்கு பண்ணுறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் யாரும் வருத்தப்பட்டு வேதனைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்க கிருபை தாங்க. எல்லா தேவைகளை சந்திங்க தகப்பனே. நம்முடைய கிருபை பலன் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.